story from புது ஊஞ்சல். Okay, start. சத்தமா. ஒரு ஓநாய் இருந்துச்சு. அந்த ஓநாய் மாலை நேரத்துல புதை விட்டு வெளியே வந்துச்சு. அப்போ சூரியன் மறையும் போது அதோட நிழல் வந்து அதான் நீளமாக இருந்துச்சு. அப்போ ஓநாய் நினைச்சுச்சான், நம்ம சிங்கத்தோட ரொம்ப பெருசா இருக்கோம், காட்டுக்கே நம்ம ராஜாவாக போறோம்னு. ஓகே, அது நிழல் லாங்கா இருந்தனால அது அப்படியே நினைச்சிருச்சு. ஓகே, அப்புறமா சிங்கம் வந்து அதை விட்டு விட்டு தேடி வந்துச்சான். அப்புறமா ஓநாய் என்ன பண்ணிச்சான், சிங்கத்தோட காவலுக்கு போறான்னு அப்போ போறது வந்து இன்னும் தடவை நினைச்சிச்சான். திரும்பி கீழே பார்த்துச்சான். அப்ப அதோட இன்னும் பெருசா இருக்கான். சூரியன் ஃபுல்லா மறைஞ்சிருக்கான். சிங்கத்தோட கோபத்தை போறப்ப அதோட நிழல் எல்லாம் மறைஞ்சிருக்கான். அப்போ அந்த ஓனாய் என்ன பண்ணிட்டான், சிங்கத்தை போய் நம்ம தப்பா நினைக்கிறேன், சின்னதா இல்லைங்க சொல்லிட்டு அது சோகமா போயிட்டு வருது. அப்புறமா சிங்கம் போய் அது பின்னாடியே வந்துச்சான். சிங்கம் திரும்ப அதை தொட்டு கலச்சான். சிங்கம்னா அவ்வளோ பெருசா வளர்ச்சியாச்சு. சிங்கத்தோட வளர்ச்சி சிங்கம்தான் ரொம்ப பெருசுன்னு அது சிங்கம் சொல்லிட்டான். அப்போ வந்து ஓனாய் சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். அப்புறமா அந்த காற்றே அல்லாத மாதிரி ஊதிச்சான். ஓனாய் வயிற்று தண்ணி போய் வெரி குட். எல்லாரும் இதை கவி பிரியன் இஸ் கமிங் டு ஆஸ்க் ரிடில்ஸ். விடுகதையில கேட்கறாங்க, நல்லா கவனிச்சுட்டு சூப்பரா ஆன்சர் சொல்லலாமா? ஓகே, ஸ்டார்ட். உடம்பு சிவப்பா இருக்கும், வாய் அகலமா இருக்கும், இன்னும் ஆகாயம். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். Come. Children are coming to sing song. பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி வச்சு பட்டர்ஃப்ளை வச்சு பாடுறாங்க. Listen. Okay, start. பட்டாம்பூச்சி சிறகடித்து பார்த்த பார்த்த அழகு, எட்டி எட்டி பாரு என்ன